வானதியை நிச்சயம் பண்ணுறதுக்காக எல்லாரும் வீட்டில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டி மட்டும் வானதி பேசுனதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கல்யாணம் ஆனால் வானதி பிரச்சனை பண்ணுவா. இந்த நேரத்தில் எனக்கு நிச்சயம் பண்ணுறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படின்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இங்கே எல்லாரும் கிளம்பிட்டு பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் பாண்டியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இங்கே வானதியோட வீட்டில் உள்ளவங்களும் பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் பாண்டி எடுக்கவே இல்லை. ஏன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அவனை நம்பாதன்னு சொன்னேன்ல, இப்போ தெரியுதா அவங்க கூட பழகிட்டு இப்போ அவனை கல்யாணம் பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கான், அதனால தான் வரல அப்படின்ட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க. வானதி சேரனுக்கும் கால் பண்ணுறாங்க. ஆனால் சேரன் நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோமா, பாண்டி தான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டி ஃபோனை எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனும் இங்கே வானதி இருந்துட்டு இப்போனா அந்த அந்த ஒர்க் ஷாப்பில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அங்கே போயிட்டு பாண்டி நிச்சயம் பண்ணுறதுக்காக வரதுன்னு நான் வெயிட் பண்ணா, நீ என்னன்னா இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன என்னை கலட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டியா, அதுக்காக தான் இப்படி பண்ணிடுறியா அப்படின்னு வானதி வந்து பாண்டியை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு வானதி கிட்ட, இங்கே பாரு வானதி, எனக்கும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே, அப்புறம் நம்ம எப்போ கல்யாணம் பண்ண, ஏன்னா இப்போவே நிலாவை வீட்டை விட்டு போக சொல்கிறேன், நாளைக்கு நீ என்னென்ன பண்ணுவேன்னு தெரியல வானதி, அதனால் எனக்கும் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு பாண்டி சொன்னதும் இங்கே வானதி செம கோவமாக இருக்கிறாங்க. என்ன பாண்டி இப்படிலாம் பண்ணனா நான் சும்மா விட மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாண்டியை ஒரு அறையிறாங்க. இங்கே பாரு வானதி, உங்களோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்ல, எந்த நிச்சயம் எதுவும் வேண்டாம், கிளம்பு, நீ பேசுகிறது எனக்கு எதுவும் பிடிக்கவே இல்லை, உன்னால் எனக்கு நிறைய பிரச்சனை தான் வரும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக என்னையே விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கல பாண்டி, சரி இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு வானதி கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.